Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்னாச்சுடா கண்ணுக்குட்டி, ஏன் இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க? அங்கிள், நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட என்கிட்ட காசு இல்ல. அழாத கண்ணுக்குட்டி, நீ அழாத. நீ படிப்படா, நீ கண்டிப்பா படிப்ப. இந்த மோட்டு மாமா படிக்க வைப்பான்டா. சொல்றா, உன் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்றா. சொல்லு கண்ணுக்குட்டி. அங்கிள், கிட்டத்தட்ட 20,000 ரூபாய். இது 20,000? ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் 20,000? பயப்படாதீங்க அங்கிள், இது வெறும் ஒரு வருஷத்தோட ஃபீஸ் தான். ஃபீஸ் கட்டலனா என்ன ஸ்கூல்ல விட்டு தூக்கிடுவாங்க. அங்கிள், நீங்க நினைச்சா எனக்கு உதவி செய்ய முடியும். நான் டாக்டர், இன்ஜினியர், பைலட் ஆக விரும்புறேன். எனக்கு டாக்டர், இன்ஜினியர், பைலட்டா? ஆனா கண்ணுக்குட்டி, இத்தனை விஷயங்களை நீ ஒருத்தன் எப்படி பண்ணுவ சொல்லு? என்னால ஆக முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஆயிடுவேன். அப்புறம் நான் உங்க கடனை பூரா தீர்த்துருவேன். அழாத கண்ணுக்குட்டி, நீ அழவே அழாத, தைரியமா இரு. காசுக்கான ஏற்பாடுகளை இந்த மோட்டு மாமா பண்ணுவான்டா. இங்க கண்ணுக்குட்டி வந்துடுறேன். இது பத்தாது, வேறங்க. அப்புறம் இங்க இது இருக்குது, இது போதும். வேறங்க, நண்ப பணம், என்னோட பணம். ஓகே, வேறங்க. இங்க இருக்குமே, எங்கயோ இங்க கிடைச்சிருச்சு. இது போதுண்டா. இதோட கண்ணுக்குட்டி, நான் வந்துட்டேன். அப்படி காசு இதை வச்சு நேரத்தை ஃபீஸை கட்டு. நல்லா படிக்கணும்ப்பா, எழுத கத்துக்கோ. தேங்க்யூ அங்கிள், நீங்க எவ்வளவு நல்லவரு. மெதுவா மெதுவா. என்ன தூக்குங்க ப்ளீஸ். தேங்க்யூ அங்கிள், என்ன இப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கிட்டு போங்க. இப்படி போகவே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே தூக்கிட்டு போங்க. கண்ணுக்குட்டி, நீ இந்த பையனை தத்தெடுத்துக்கிட்டியா என்ன? அட, இவன் என்னோட செல்ல கண்ணுக்குட்டியா? யோ, நேரத்தை வீணாக்காம டக்குனு சுட சுட டீ சமோசா போட்டு கொடு. கண்டிப்பா. இந்தாப்பா. அடே மோட்டோ, வீட்ல காசு வச்சிருந்தனே, அந்த காசெல்லாம் எங்கடா காணோம்? என்னடா ஆச்சு? அந்த பணமா? ஒரு குட்டி பையன் ஃபீஸ் கட்டலன்னு பாவம் அழுது கட்டதான். அவனுக்கு நான் கொடுத்து உதவி பண்ணிட்டேன்டா. என்னது உதவி செஞ்சியா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் கொஞ்சம் காசை சக்கரை டப்பாவிலயும் மீதி காசை அரிசி டப்பாவிலயும் ஒளிச்சு வச்சிருந்தேன். அந்த காசெல்லாம் நீங்க என்ன ஜென்டில்மேன் பண்ணீங்க? அதை சொல்லுங்க. ஜஸ்ட் a minute பாத்துலோ, ஒரு இன்கமிங் கால் வருது. அத மோது, நீ எங்க இருக்க? உடனே வா. இதோ சார், வந்துகிட்டே இருக்கேன். பாத்துலோ, சீக்கிரம் வாடா. சிங்கம் சார் உடனே வர சொல்றாரா? சரி சரி, நீ போ, நான் அப்புறமே வரேன். அட, என் செல்ல கண்ணுக்குட்டி, மறுபடியும் ஏன் அழுகிற? எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேணும். 20,000 ரூபாய். ஐயோ, அம்மா. ஏன்டா கண்ணுக்குட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 20,000 கொடுத்தேன். அதுவும் நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுத்தனேடா. அது என்னாச்சு? மறுபடியும் 20,000 கேக்குறியாடா? டேய், ஒருவேளை மறந்துட்டியோ? காசு கொடுத்ததே நான் தான்டா. மோட்டு அங்கிள், என்ன மடியில தூக்கிக்கோங்க ப்ளீஸ். நான் ஏன்டா உன்னை தூக்கி வச்சுக்கணும்? நான் சொல்றேன் அங்கிள், முதல்ல என்ன தூக்கிக்கோங்க. தேங்க்யூ அங்கிள். நீங்க 20,000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அது எல்லாமே எங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு செலவாயிடுச்சு அங்கிள். அதனால எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. எங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னு நான் செலவு பண்ணிட்டேன். அழாத கண்ணுக்குட்டி, நீ அழாத. கொஞ்சம் தைரியமா இருடா. கவலைய விடு. நான் மறுபடியும் படத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அம்மா, என்ன பண்ண போறேன்? அடே மோட்டோ, நீ எங்கடா போயிட்ட? அட, நான் என்னத்தான் சொல்லுவேன்டா பாத்துரும். அந்த குட்டி பையனா மறுபடியும் நான் பார்த்தேன்டா. அந்த குட்டிக்கு இன்னும் 20,000 வேணுமாண்டா. அதான் ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்துட்டேல்ல, மறுபடியும் எதுக்காக? அந்த காசு அவங்க அம்மாக்கு ஏதோ ஆபரேஷன், அதுக்கு கொடுத்துட்டானாண்டா. மொத்தமும் போச்சா? இப்ப மறுபடியும் ஸ்கூல் ஃபீஸுக்கு காசு வேணுமா? கண்ணுக்குட்டி பாவம் அழுதுகிட்டே இருக்காண்டா. சிங்கம் சார், 20,000 ருபீஸ் கொஞ்சம் கடனா கொடுக்க முடியுமா சார்? ஐயோமா, 20,000 ரூபாயா? என்கிட்ட அவ்வளவு பணம் எங்க இருக்கே? என்ன மோட்டோ? சிங்கம் சார், ப்ளீஸ். பாவப்பட்ட ஒரு சின்ன பையனை படிக்க வச்சுக்கிற பெருமை உங்களுக்கு கிடைக்கும் சார். அவன் ஒரு டாக்டரா, இன்ஜினியரா, ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறான் சார். ஐயோமா,
எத்தனை பசங்க இருக்காங்க? ஆ, ஒரே ஒரு பையன் தான் சார். ஒரே பையன் எப்படி இந்த மூணுத்தையும் ஆவா சொல்லு. அட சிங்கம் சார், உங்க கேள்விகளை எல்லாம் அப்புறமா கேளுங்க சார். முதல்ல 20,000 கொடுங்க ப்ளீஸ். ரொம்ப நன்றி சிங்கம் சார். உடனே அந்த சின்ன பையன் காசை கொடுத்துட்டு வந்தாரேன் சார். இங்க இருக்க சார். ஓய், ஒரே கணக்குட்டே. கடவுளே, நீங்க ஒருவேளை மோட்டோ அங்கிளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவரு அப்ப எனக்கு உதவி செய்வாரு. அவரு ரொம்பவே நல்ல மனுஷன். வேண்டாம் 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 கண்ணுக்குட்டி, நீ மட்டும் அழாத. தைரியமா இருக்கணும். இந்த பொடி நீ கேட்ட 20,000 ரூபாய். டேய் கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டின்னு கூப்பிடுறத தவிர உன் பேர் என்னன்னு தெரியலையாடா? இந்த கண்ணுக்குட்டியோட பேர் என்ன? அங்கிள், என்னோட பேரு ஜானி. ஜானி அங்கிள். அங்கிள், எங்க மம்மி உங்களை சந்திக்க விரும்புறாங்க. ஓகேடா கண்ணுக்குட்டி, ஓகே போலாம் தாராளமா போலாம். அடே மோட்டோ, நாங்களும் உன் கூடவே வரோம். போயிட்டு இவங்க மம்மியை நாம சந்திக்கிறோம். என்ன நான் சொல்றது? அவங்க வந்துட்டாங்க. வா வா வா. மம்மி பாருங்க, அக்கா. மோட்டோ அங்கிள் வந்துட்டாரு. அக்கா. இவருதான் எனக்கு உதவி செஞ்சாரு. அப்புறம் உங்களுக்கு உதவி செஞ்சாரு. இங்க பாருங்க, எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக இன்னும் 20,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இங்க பாருப்பா, உன்னால இப்போ படிக்க முடியாது. இந்த 20,000 ரூபாவை நான் உங்க அக்காவோட கல்யாணத்துக்காக எடுத்துக்கிறேன். இந்தாம்மா உன் கல்யாணத்துக்கான காசு. ஏமா, அப்ப இந்த பையன் எப்படிதாம்மா படிப்பான்? நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க இவன் படிக்கிறதுக்காக இன்னொரு 20,000 ரூபாய் கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பா இவன் படிப்பாமா, கண்டிப்பா படிப்பா. நான் எப்பயா போறேன். என் கண்ணுக்குட்டிக்காக நான் மறுபடியும் 20,000 கொண்டு வருவேன். ஏம்மா. மோட்டோ, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவங்க உன்னை நல்லா முட்டலா ஆக்கிட்டு இருக்காங்கன்னு நான் யோசிக்கிறேன். இவ்வளவு சோகமான கதையை கேட்டும் கண்ணால பார்த்து கூட உனக்கு சந்தேகம் வருதுன்னா நீங்களா ஒரு மனுஷனாடா? ஆமா மோட்டோ, எனக்கு இது நல்லா புரிஞ்சிடுச்சு. அந்த அன்பான குட்டி செல்ல பையனை பாக்குறதுக்கு டண்டனக்கா டான் மாதிரியே இருக்கா மோட்டோ. பார்த்து சுதனமா நடந்துக்க ஏண்டா, மோட்டோ. என் குட்டி கண்ணுக்குட்டியை பார்த்தா உனக்கு ஜான் மாதிரி தெரியுதா? அடே பத்லு, நல்லா யோசி, மூளையை யூஸ் பண்ணு. அந்த கண்ணுக்குட்டிக்கு தாடி மீசை நீ பாத்தியாடா? ஐயோமா, அவ கண்டிப்பா மாஸ்க் போட்டிருப்பா. ஆமா. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா பத்லு? ஏதாவது பண்ணாண்டா? ஐடியா. வா மோட்டோ, டக்கத்த பச்சைகள் மத்தத்தல மக்கத்தவள. மோட்டோ அங்கிள், நீங்க எனக்காக 20,000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? கண்ணுக்குட்டி கொண்டு வந்துட்டேன். சரி அம்மா, உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ ஆபரேஷன் நடக்க போகுதுல்ல, அதுக்காக தான் நாங்க உங்ககிட்ட இருந்து 20,000 ரூபாய் வாங்கணும். நீங்க வேறமா, உங்களுக்கு இப்ப ஆபரேஷன் ஃப்ரீயாவே பண்ண தயாராயிட்டாங்க டாக்டர் ஜக்கா. முதல்ல உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி விடுங்க. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இப்பவே செய்யறோம்ப்பா. அப்புறம் தங்கச்சி, உங்களுக்கு 20,000 தேவையே இல்ல, கவலையா விடுங்க. உங்க கழுத்துல 3 முடிச்சு போறதுக்கு எங்க இன்ஸ்பெக்டர் சிங்க ரெடியா இருக்காரு. வாழ்க்கை முழுக்க உங்க கண்ணு கலங்காம பாத்துக்க வேண்டியது அவரோட பொறுப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த நிமிஷமே உங்க கழுத்துல தாலி கட்ட போறாரு. மம்மி இங்க பாருங்க, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. ஐயோமா, பண்ணிக்கிட்டே ஆகணும். நிச்சயமா கல்யாணம் பண்ணியே ஆகணும். இங்க நாங்க 20,000 ரூபாய் கொடுத்துருக்கோம் இல்ல? என்ன டாக்டர் ஜக்கா, டைமை வேஸ்ட் பண்றீங்க? அம்மாக்கு சீக்கிரமா போய் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. அப்படியே முடிச்சிருக்கேன். டாக்டர் சார், இந்த அறம் எதுக்கு? அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, சாரி சகோதரி, இத வச்சு நான் இப்போ உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போறேன். இத வச்சு நான் வயித்தை கட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற நோய் எல்லாத்தையும் வெளியே தூக்கி வீசிடுவேன். ஆனா டாக்டர் சார், அப்படிலாம் பண்ணா என்னோட உயிரும் என்னை விட்டு போயிடும் போல இருக்கே. ஒன்னாகாதுமா, ஒன்னாகாது. என் சயின்ஸ் மேல ஆணையா சொல்றேன். இது வரைக்கும் என் கிட்ட இருந்து எந்த ஒரு பேஷண்ட்டும் தப்பிச்சதே இல்ல. என்னது? என்ன சொல்றீங்க? அட, நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்லம்மா. அதாவது எந்த ஒரு பேஷண்டோட நோயும் என்கிட்ட இருந்து தப்பிச்சது இல்ல. நான் அந்த மாதிரி வைத்தியம் செய்வேன். இப்ப நீங்க கண்ணை மூடிட்டு தூங்குங்க, போதும், அவ்வளவுதான். நான் வயித்தை இப்ப கட் பண்ண போறேன்ப்பா. நல்ல விஷயத்தை தள்ளி போடாதீங்க சார். அதிசயம் நடந்துருச்சு டாக்டர் சார். என்னோட நோய் குணமாயிடுச்சு. நான் நார்மல் ஆயிட்டேன். இந்த தம்பி குட்டிக்கு நான் இப்போ டியூஷன் சொல்லி தரேன். டுங்கில் டுங்கில் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எதிர்காலத்துல இவனை பெரிய ஆளாக்க போறேன். உனக்கு என்னென்னலாம் தெரியும் தம்பி குட்டி, செல்ல குட்டி, குமா குட்டி? எனக்கு எதுவுமே தெரியாது. எந்த கண்ணை உருட்டி உருட்டி காட்டுறேன். வா இங்க, நான் காட்டுறேன். காட்டுவியா? என்கிட்ட ஒரு வித்தியை காட்டு.
காட்டுவியா காட்டுவியா இப்படி எல்லாம் பண்ணுவியா அட கண்ணுக்குட்டி இவரு 10 டீச்சரா ரொம்ப திறமையான டீச்சரு எல்லாரையும் பாஸ் ஆக்கிடுவாரு இவர் சொல்லி கொடுக்கும் போது நான் நடுவுல வந்தா நல்லா இருக்காது உன்னை கண்டிப்பா இன்ஜினியரா பைலட்டா மாத்தியே காட்டுவாரு அதனால படிச்சுக்கோ போ. இவரெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு வெட்டி அடிக்கணும் மட்டும் இந்த வர யாரும் எல்லாம் தடுக்காதீங்க என்ன வேற வில்லத்தனம் பண்றியா போய் பேசுறியா போய் சொல்றியா போலீஸ்ல புடிச்சு விட்டுருவேன் சரி ஓகே நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் இங்க நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல எனக்கு கல்யாணம் வேண்டாம் விடுங்க. எங்க ஓடு சும்மா கேள்வி நில்லு இப்படி ஓடுது எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் அட அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க இன்ஸ்பெக்டர் சார், வரலாமா அவங்கள உங்க விடாதீங்க நாடகத்தை சார். ஒரேடியா பிடிச்சு நிறுத்துறதுக்காக ஜெயில்ல போடுங்க வந்திருக்காரு. சார். அடே கண்ணுக்குட்டி ஒழுங்கா உன் மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு நீ யாருன்னு காட்டு தம்பி தெரிக்க விடலாமா வேண்டாம் எனக்கு fees வேண்டாம் 20,000 ரூபாயும் வேண்டாம் படிப்பு வேண்டாம் எதுவும் ஆக மாட்டேன் நான் ஜானாவே இருந்துடுறேன் சிங்கம் சார் என்ன ஜெயில கொண்டு போய் போடுங்க எனக்காக Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.